அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஜைராவிஸ். இன்றைக்கி அரபு நாட்டு சவுதி பற்றி விளக்கம் பார்ட் 5. அந்த அரபு நாடு சவுதியில் இருந்து நம்ம ரியாத் போய் ரியாத்துலேருந்து ஹரிக்குங்கிற போகிற இடத்த பற்றி அதில் உள்ள சிறப்பான இடங்களை பற்றி நம்ம பார்ட் 4லையும் பார்த்தோம். இப்போ 5வது பார்ட்லேயும் பாருங்கள் இன்னொரு சிறப்பு என்னென்னு. அந்த மலைகளுக்கு இடையில் இவ்வளோ விஷயங்கள் உள்ள அந்த அளவுக்கு கட்டியிருக்காக. இது மலைக்கு மேலே ஒரு இடம்தான், 2 பக்கம் மலை, அது நடு சென்டரில் இந்த பயணம். இதில் நம்ம பழங்கள் காய்கறி எல்லாமே பார்த்தோம். நல்லா சிறப்பாக அழகான ஒரு லைலா மஜ்னு ஸ்டோரி அந்த இடத்த பார்த்தோம். அதுக்கடுத்து பள்ளிவாசல், அழகான பள்ளிவாசல் பார்த்தோம். இப்போ பாருங்கள் சுத்தமான தேன், இங்கே கிடைக்கிற தேன் ரொம்ப சுத்தமான தேன் வச்சுருக்காங்க பாருங்கள். அது தேனீக்களோடு அப்படியே அந்த தேனை பாருங்கள், சுத்தமான தேன் இது. ஆமாம், இங்கே சவுதியில் எந்த ஒரு கலப்படமும் இருக்காது, சுத்தமான தேன். இந்த இடத்துல வாங்குகிற தேன் நல்ல சுத்தமான தேனாக இருக்கும் பாருங்கள். அதுக்கடுத்து அங்கேயே ஒரு எக்ஸிபிஷன் பறவை வச்சு வர்றவங்கெல்லாம் பார்த்து ரசிக்கிற மாதிரி, அந்த யார் ஃபோட்டோ எடுத்தானோ அது வாட்டா நிற்குமா அந்த பறவை, போஸ் கொடுத்துக்கிட்டு ஃபோட்டோவுக்கு. அது வாட்டா நல்லா பறக்கவே பறக்காதான், தொட்டு பார்த்தாலும் சரி, கொத்தவும் செய்யாதான், பறக்கவும் செய்யாதான், பயம் இல்லாத பறவைன்னு சொல்லலாம். அந்த மாதிரி பாருங்க, ஒரு பறவை சின்ன பிள்ளைங்க தொட்டால் கூட அது வாட்டா அசால்ட்டாக நிற்கிது, எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு நிற்குமா. இந்த எக்ஸிபிஷனுக்கு வச்சுருக்க பறவையை பாருங்கள். அப்புறம் ஆடுலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, வெள்ளாடு, குட்டி குட்டி ஆடாக அழகாக பார்க்கும் போதே இனிமேல் கோழி அடைச்சி வச்ச மாதிரி ஆடை அடைச்சி வச்சுருக்காங்க பாருங்கள் விற்பனைக்கு. அதை பார்க்கும்போது இது நம்ம ஊர் வெள்ளாடு மாதிரியே தான், அது வெள்ளாடு தான், ஆனால் எவ்வளோ அழகாக குட்டியான ஆடு, கோழி, அப்படி பறவைகள் எல்லாமே இந்த இடத்துல கண்கொள்ளா காட்சி மாதிரி சந்தை மாதிரி நடத்துகிறாங்க. ஆமாம், வேன்க்ரோவு வாங்குகிற மாதிரி. இங்கே பாருங்கள் பறவைகள்லாம் இருக்குது, நல்லா தோட்டம் மாதிரி பறவைகள்லாம் வச்சு அழகாக வளர்க்குறாங்க. எல்லா பறவையும், எல்லா வகையான பறவையும் இதுக்குள்ளே இருக்குது. இந்த மாதிரி பார்க்கும்போதே எல்லா சவுதியில் தான் சொல்கிறேன்ல, பாலைவனம் அப்படின்னு சொல்கிற அந்த சவுதி சோலைவனமாக இருக்குது. பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த இடம் நல்லா சிறப்பான இடம். ஒவ்வொரு பகுதி, இப்போ நம்ம ஒரு பகுதியை தான் சவுதியில் பார்த்துருக்கோம், இன்னும் நிறைய பகுதிகள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அடுத்து பார்ப்போம். இது சவுதியிலேருந்து ரியாத்துக்கு போய் ரியாத்துலேருந்து ஹரிக்குங்கிற அந்த இடம் தான் இவ்வளவு சிறப்பு அடங்கி இருக்குது. பார்க்கும்போதே ஒரு பூஞ்சோலை மாதிரி தான் இருக்குது அந்த இடம். அவ்வளோ அழகான இடமா, ஒரு பூஞ்சோலையாக. இங்கே பாருங்கள் பேச்சம்பளம் மரங்களெல்லாம் பாருங்கள், செம்மையாக அழகான ஒரு இடமா. அந்த இடத்த விட்டே வர மனசு இல்லாத அளவுக்கு இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையாக எல்லாமே அதில் அடங்கி இருந்துச்சு. ஆமாம் பாருங்கள், கலர் கலராக பூ எல்லாமே. எவ்வளோ அந்த மலைகளில், மலைக்கு மேலே இந்த மாதிரி ஒரு இடம் அமைஞ்சு அதில் அது முளைக்குது அப்படின்னாவே ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயந்தான். மலைக்கு மேலே தான் இந்த இடம் இருக்குது, பார்த்துக்கோங்க. அவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்குது, கண்கொள்ளா காட்சி. அஸ்ஸலாமு அலைக்கும்.